ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 ஜூன் 2026. பாபா சொல்றாங்க, जो सहनशील बच्चे हैं वे अपनी सहनशीलता की शक्ति से कैसे भी कठोर संस्कार वाले को, कैसे भी कठिन कार्य को शीतल बना देते हैं व सहज कर देते हैं. பாபா சொல்லி கொடுக்கிறாரு, யார் சகிப்புத்தன்மையுடைய குழந்தைகளோ அவர்கள் தன்னுடைய பொறுமை சக்தியின் ஆதாரத்தில் அவ்வளவு பொறுமையினுடைய உச்சத்தில் இருப்பாங்களாம், டு த கோர். அப்போ தன் எதிரில் இருக்கிறவங்களுடைய சம்ஸ்காரம் அவ்வளோ மோசமாக இருக்கு, ஆனாலும் இவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. இல்லை ரொம்ப கடினமான ஒரு காரியம், அப்போ அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சகிப்புத்தன்மைங்கிறத விட பொறுமை ரொம்ப கஷ்டம் அது, ஆனால் பொறுமையாக அதை நம்ம செய்திடுறோம். ஸோ அந்த பொறுமை எனக்கூடிய குணம் ஒரு கடினமான காரியத்தையோ ஒரு கடினமான நபரையோ ஒரு கடினமான சூழ்நிலையை கூட அது மாற்றக்கூடியது. सहनशीलता के गुण वाला गंभीर होगा और गहराई में जाएगा. அதனால பாபா சொல்றாரு, யாரிடம் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் கம்பீரம். அதாவது குழந்தைத்தனம்னா எப்படி, ஒரு குழந்தை என்ன பண்ணும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்செட் ஆகும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் கண்ணில் தண்ணி வரும், பிடிவாதம் பிடிக்கும், நச்சு நச்சு நைனே பண்ணிகிட்டே இருக்கும். மெச்சூர்டாக இருக்கிறவங்க ஆடாத அசையாத நிலையில் இருக்கிறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, யாரிடம் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் கம்பீரம் எனக்கூடிய முதிர்ந்த நிலையில இருப்பாங்க மற்றும் ஞானத்தினுடைய ஆழத்தில் அவங்க போறதுக்கான பயிற்சி அவர்களிடம் இருக்கும். ஓ கவி கபராயகா நகி, ஆக அவர்கள் ஒருபொழுதும் எதற்கும் பயப்படுவதில்லை. கெஹராய் மே ஜாக்கர் சஃபலதா பிராப்த் கரேகா, மேலோட்டமா இருந்து ஐயோ அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஆழத்துல போறாங்க. எதனுடைய ஆழத்தில், ஞானத்தினுடைய ஆழத்தில். அந்தந்த நேரம் பாபா நமக்கு என்ன ஒரு ஞானத்தினுடைய ஆயுதத்தை, பதிலை நமக்கு அந்த டெஸ்ட் பேப்பரில் எழுத சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு அவர்கள் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் வெற்றியாளராக வெளிப்படுவார்கள். பாபா இன்னைக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல நிதானமாக இருப்பீங்க. ஐயோ அப்பா சொல்ல மாட்டோம், குழப்பத்தில் வரமாட்டோம். பாபா நினைவு வருது, அந்த நேரம் பாபா என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, இது இந்த சூழ்நிலையில் இந்த பிரம்மா பாபா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அது ஞாபகம் வருது. அதனால் அவங்க கவலையே படுறதில்லை, ஆனால் அந்த சூழ்நிலையை அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதனால் இந்த 2 குணத்தை பற்றி பாபா இன்னைக்கு இவ்வளவு நல்லா விளக்கமாக நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.